இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எங்களுடைய முடிவை ஆமோதித்திருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசாவை ஆள்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழு, டெக்னிக்கல் டீம் காசாவை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது வரைக்கும் கெய்ரோவில் இருந்து, ஈஜிப்டினுடைய தலைநகரில் இருந்து தான் செயல்பட்டு வர்றாங்க. முதலில் அவர்கள் காசாவுக்குள் வந்து ஆட்சி பொறுப்பை எடுக்க வேண்டும். இந்தோனேஷியா பயணத்தின் போது இரு நாடு தீர்வுதான் பாலஸ்தீனத்திற்கு தீர்வு அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இன்றைக்கு எண்ணெய் கப்பல்கள் மீதான தொடர் தாக்குதல்களை இன்றைக்கு ஈரானை நோக்கி கண்டனமாக வெளியிட்டிருக்கிறது கத்தர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கத்தருடைய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் நடைபெற்ற நிலையில தற்போது பாலஸ்தீனம், லெபனான், ஈரான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் கொண்ட ஒரு யுத்த நிறுத்த சூழல் நடைமுறையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய முன்னாள் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்திற்குரிய காரியங்களில் ஈரான் மும்முரமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் உலகத்தில் 2 காரியங்கள் நடைபெறுவதை நீங்க பார்க்க முடியும். அமெரிக்கா தன்னுடைய 250வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய பெரும்பான்மையான ஊடகங்கள் அதை காட்சிப்படுத்துவதை தவிர்த்து கொண்டு வருகின்றன. அதே நேரம் ஈரான் தன்னுடைய நாட்டினுடைய முன்னாள் ஆன்மீக தலைவரின் ஜனாசா அடக்கத்திற்கான காரியங்களை 1 வாரத்திற்கு மேலாக செய்து வருகிறது. பல ஊடகங்களும் அதை செய்தியாக்குவதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே ராஜதந்திர ரீதியாக ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு பிடியை கொடுத்து கொண்டே வருகிறது. இந்த இடத்திலும் அமெரிக்காவினுடைய 250வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை செய்தியாக்குவதை தவிர்த்து ஈரானுடைய செய்திகள் மீண்டும் மீண்டும் ஊடகங்களில் பேசப்படுகிற நிலைக்கு ஈரானுடைய அபிமானம் மக்களுக்கு மத்தியிலே வேரூன்றி வருகிறது என்பதை நம்ம கவனிக்க முடிகிற அதே நேரம் இன்றைய நாளில் பாலஸ்தீனத்தினுடைய போராளி குழுக்களும் பாலஸ்தீனத்தில் இயங்கி வருகிற சிவில் சமூகத்தினுடைய தலைவர்களும் மிக முக்கியமான பல தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கூட்டத்தினுடைய முடிவையும் இன்றைக்கு ஊடகங்களில் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளராக செயல்பட்டு வரக்கூடிய ஹாஷிம் காசிம் அவர்கள் ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவினுடைய சிவில் நிர்வாக அமைப்புகளை நாங்கள் விட்டு கொடுத்திருக்கிறோம். காசாவில் அரசாங்கத்தை நாங்கள் தான் நடத்தி வந்தோம். உள்நாட்டு சிவில் வேலைகளுக்குரிய அந்த அரசாங்கத்தினுடைய பகுதிகளை நாங்கள் தற்போது விட்டு கொடுத்திருக்கிறோம். காசாவை சேர்ந்தவர்களை கொண்டே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப குழு தற்போது காசாவை ஆளுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த குழுவுக்கு இதுவரைக்கும் உள்ளே நுழைகிற வாய்ப்பை இஸ்ரேல் கொடுக்காமல் இருக்கிறது. காசாவை சேர்ந்தவர்கள் எடுத்த முடிவு அதுதான் நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முடிவாக இருக்கிற இந்த சூழல்ல இன்றைய நாள் ஹாஷிம் காசிம் என்கிற பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய காசாவுக்கான செய்தி தொடர்பாளர் ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எங்களுடைய முடிவை ஆமோதித்திருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசாவை ஆள்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழு, டெக்னிக்கல் டீம் காசாவை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது வரைக்கும் கெய்ரோவில் இருந்து, ஈஜிப்டினுடைய தலைநகரில் இருந்து தான் செயல்பட்டு வர்றாங்க. முதலில் அவர்கள் காசாவுக்குள் வந்து ஆட்சி பொறுப்பை எடுக்க வேண்டும். அதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும். சமாதானத்திற்கு நடுவராக இருந்த அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் தொழில்நுட்ப குழு காசாவுக்குள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே எடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். இஸ்ரேலுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகச் சிறப்பானது என்பதை அங்கிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே ஏகோபித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இஸ்ரேலுடைய அமைச்சர் இத்தாமர் பென் கிவிர், இவனை பொறுத்தவரையில இவன் எல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னே யோசிக்க வேண்டிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். உலகத்தில் எதையெல்லாம் உச்சகட்ட அநியாயம் நினைப்போமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு அதற்கு அதை சிரிச்சு மகிழ்ந்து அடுத்தவனுடைய அநியாயத்தில், அடுத்தவன் படுகிற துன்பத்தில் ரசனையை வெளிப்படையாக மனசுக்குள்ள ஒருத்தன் மகிழ்ந்து கொள்றதுங்கிறது ஒன்று. ஆனால் வெளிப்படையாகவே அதை ரசிக்கிற அந்த மிருகத்தனம் இருக்குதுல்ல,
இது உலகத்துல கொஞ்சம் பேர் தான் இதை வெளியே காட்டுவாங்க, உள்ளுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. வேணும்னா வெளியில காட்ட மாட்டாங்க. அந்த வெளியில காட்டுகிற லிஸ்ட் எடுத்துக்கிட்டால் அதுல தலைவனாக இவன் தான் இருப்பான், இந்த இத்தாமர் பென் கிவிர். அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றான்னு கேட்டா, பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேல் கைது செய்து வருகிறது. 15,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கிறார்கள். இந்த சிறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டினி போட்டே அவர்கள் கொல்லப்படுகிற நிலைக்கு இஸ்ரேல் தள்ளுகிறது. அதை பற்றி வெளிப்படையாக இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வீடியோவை இத்தாமர் பென் கிவிர் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். முன்னையெல்லாம் நாங்கள் காசாவில் அல்லது வெஸ்ட் பேங்க்ல பாலஸ்தீனர்களை கைது செய்து விட்டு வந்தால் அவங்க சிறையிலிருந்து வெளியே போகும்போது கொழுன்னு போவாங்களாம். ஏன்னா சாப்பாடெல்லாம் சூப்பராக கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அந்த கதையெல்லாம் கிடையாது. பலஸ்டைன்லேருந்து யாரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் உள்ள வரும்போது கொளுத்துக்கிட்டு வர்றாங்க. வெளியில போனாங்கன்னா, அதாவது போகிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது, போனாங்கன்னு சொன்னா அவர்கள் வந்ததில் பாதிக்கு மேல உடலை இழந்து கொண்டுதான் போவார்கள். அப்படின்னா அப்படியே மெல்லிஞ்சி ஏன் இப்படி இருக்கிறோம் என்ற அவங்கள பார்த்து மற்றவங்க யோசிக்கிற அளவுக்கு தான் அவங்க போவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் உள்ளுக்குள்ள சாப்பாடு கொடுக்க மாட்டோம், கொடுக்க வேண்டிய எல்லா அவஸ்தையும் கொடுப்போம்னு பகிரங்கமாகவே இத்தாமர் பென் கிவிர் பேசி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு இடும்புத்தனமாக அல்லாஹ்வினுடைய அழிவும் அல்லாஹ்வினுடைய சாபமும் இவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அவ்வளவு இடும்புத்தனமாக வெறுப்பை கக்கி தாங்கள் செய்கிற அநியாயத்தை நியாயப்படுத்தி இத்தாமர் பென் கிவிர் பேசி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இவன் தான் ஏற்கனவே இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவில் போன மக்களை எல்லாம் ரொம்ப பகிரங்கமாகவே கொடுமைப்படுத்தியதை வீடியோ எடுத்தே வெளியிட்டவன். சர்வதேச கண்டனங்கள் அவன் மீது வந்தாலும் அதை யாருமே பெருசாக அலட்டிக்கிற மாதிரி தெரியல. இதே நேரத்தில் இத்தாமர் பென் கிவிர் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் இஸ்ரேலுடைய பணம் ஷேக்கல்கள் அடிப்படையில் 500 மில்லியன் ஷேக்கல்களை ஒதுக்கி நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு உளவு பிரிவு ஷின்பத் சார்பாக ஒரு தனியான பாதுகாப்பு படைப்பிரிவை மேலதிகமாக உருவாக்குகிறது இஸ்ரேல். இதற்கு 500 மில்லியன் ஷேக்கல்கள் இஸ்ரேல் பணம் செலவிடப்படுகிறது. 1.6 பில்லியன் USDகள் இதற்கு செலவிடப்படுகிறது. இது எதுக்காக உருவாக்குறாங்கன்னு கேட்டா, அரபு சமூகத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதற்காகவே நாங்கள் மேலதிகமான ஒரு படைப்பிரிவையும் உண்டாக்குகிறோம். இந்த அரபிகள் எல்லாம் ஏன் இருக்காங்கிறதை நமக்கு யோசிக்க தோணுதில்லை. வெக்கம் இல்லாம, ரோஷம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு இல்லாம, சொரணை இல்லாம, மொத்தத்தில் எதுவுமே இல்லாம இருக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? அரபு சமூகத்தை அழிப்பதுதான் எங்க வேலைன்னு சொல்லி பகிரங்கமாக பேசி அதற்கு நாங்கள் இவ்வளவு பணம் செலவிடுகிறோம், அதற்கான படைகளை தயாரிக்கிறோம் என்று மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இத்தாமர் பென் கிவிர் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை நடத்திய நேரத்தில் நேட்டோ படைகள் ஈரானுக்கு எதிராக வரல, அது ரொம்ப கவலையாக எனக்கு இருந்தது என்று சொல்லி இன்றைய நாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானிடத்தில் பேசும்போது சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அர்துகானோட நேட்டோ தொடர்பான ஒரு மீட்டிங்ல கலந்து கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிற நேரத்தில் ஈரான் மீது நாங்கள் தாக்குதல்களை நடத்தினோம், அந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த உதவியும் தேவைப்படலை, ஆனா நேட்டோ உதவும்னு நாங்கள் நினைச்சோம். ஏன்னா அமெரிக்கா வியட்நாம் வாருக்கு பிறகு நடத்திய எல்லா யுத்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேட்டோவையும் சேர்த்துக்கிட்டு போய் தான் ஜெயிச்சாங்க. ஈவன் ஈராக்ல சதாம் ஹுசைனை வீழ்த்திய யுத்தம், ஆப்கானிஸ்தான்ல 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானை கையில வச்சுக்கிட்டு இருந்தது, எல்லாத்துக்குமே நேட்டோ நாடுகளுடைய படைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போய் கூட்டமா போய் ஜெயிக்கிறது. இந்த வேலையை தான் பண்ணாங்க. முதல் தடவையா தனியா இறங்கினத்தோட அமெரிக்கா யாருங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஈரானோடு படுதோல்வி அடைந்தார்கள். அது பெரிய வெக்க பிரச்சனையாக மான பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேட்டோ நாடுகள் எதுவுமே தலையிட விரும்பல, அவங்களுடைய எந்த தளத்தையும் கொடுக்கல. அதுக்கு 2 காரணம். ஒன்று, நேட்டோவில் எந்த நாடு வந்தாலும் அதுக்கு அடிப்பமிட்டாங்க. ஈரான் 4000 கிலோமீட்டரை தாண்டி டியாகோ கார்ஷியா வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. டியாகோ கார்ஷியா என்கிற தீவுல அமெரிக்காவினுடைய தளம் இருக்கிறது. ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கே ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. டியாகோ கார்ஷியா சவுத்துல இருக்குது. அதே வெஸ்ட் பக்கமா 4000 கிலோமீட்டர் திருப்பி பார்த்தோம்னா வெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள் UK முதல் கொண்டு எல்லா நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துகிற பவர் ஈரான் இடத்தில் இருக்கிறது. 4000 கிலோமீட்டர் அடிக்கணும்னா திருப்பி 4000 கிலோமீட்டர் அந்த பக்கமா அடிக்கலாம்ல. அதனால இந்த எந்த நாடுகளுமே நேட்டோ நாடுகள் ஈரானோடு சண்டை பிடிப்பதற்காக வரவில்லை.
ஒன்று. இரண்டாவதாக, நேட்டோ நாடுகள் அமெரிக்காவோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதிலிருந்து பின்னாடி போறாங்க. அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய பல பொருளாதார வரிகள் காரணமாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் காரணமாகும். இந்த நிலையில தான் நேட்டோ நாடுகள் நீங்க எங்களுக்கு உதவ வரல, அது ரொம்ப மனவருத்தத்துக்குரியது என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றான்னு கேட்டா, எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, ஆனா நாங்க உதவுவீங்களா இல்லையான்னு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனா ரொம்ப தெளிவா விளங்கிருச்சு நீங்க யாருன்னு சொல்லி, ஆனா நாங்க உங்களுக்கு நிறையவே உதவி இருக்கிறோம், அதையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கு ரொம்ப ஆதங்கப்பட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியும். எப்படி போனாலும் ஈரான்ட்ட தோத்துட்டிய, வெக்கமான ஜூடு சொன்ன இல்லைன்னா அதை திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு, இல்லைன்னா விட்டுட்டு போயிடணுங்கிற லெவல் தான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் எண்ணெய் கப்பல்கள் மீதான தொடர் தாக்குதல்களை இன்றைக்கு ஈரானை நோக்கி கண்டனமாக வெளியிட்டிருக்கிறது கத்தர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கத்தருடைய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தொடர்ந்து ஈரான் ஹொர்முஸ் ஜலசந்தியில் போகக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறார். இரவு கத்தாருக்கு சொந்தமான ஒரு கப்பல் ஹொர்முஸ் ஜலசந்தியில் போய்கொண்டிருந்தது. குறிப்பாக அல் ரகாயத் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் கப்பல் அது. அந்த கப்பல் மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச விதிமீறல், சர்வதேச ஒப்புக்கொள்ளப்பட்ட சட்டங்களுக்கு மாற்றமாக ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது கண்டிச்சிருக்கிறாரு. ஈரான் என்ன காரணம் சொல்றாங்க சொன்னா, நீங்க ஹொர்முஸ்ல போகலாம், அதை எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நாங்க சொல்ற ரூட்ல போகணும், நீங்க நினைச்ச ரூட்ல யாருமே போக முடியாது. எனவே ஈரான் சொல்லாத அமெரிக்கா சொல்லுகிற ரூட்ல யாராவது போனா அவங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம் என்கிற ரீதியில தான் ஈரான் தற்போது தாக்குதல்களை நடத்தி இருப்பது மட்டுமல்லாம, இதை தாண்டி ஈரான் இன்றைக்கு 3 டேங்கர் கப்பல்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஒருபுறம் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்க விஷயங்கள்ல மும்முரமா இருக்கிறாங்க, மறுபுறம் அந்த கேப்ல எங்களை மீறி எந்த கப்பல் போனாலும் அதுக்கும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி இன்றைக்கு 3 கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல ஓமான் கடற்கரைக்கு அப்பால பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல மிக கடுமையான தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எச்சரிக்கையை புறக்கணித்து பயணித்துக் கொண்டிருந்த LNG டேங்கர் கப்பல் மீது தான் இந்த தாக்குதல்களை ஈரானுடைய IRGC நடத்தி இருக்கிறது என்று ஈரானுடைய அரச தொலைக்காட்சிகளே செய்திகளை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, நாங்க சொல்ற ரூட்ல போகணும், ஓமானுக்கு அருகாமையில போய் தப்பி போய்க்கலாம்னு நினைக்க கூடாது, எங்க ரூட்ல போனா மட்டும் தான் அனுமதிப்போம்ங்கிறதுக்காக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல்களுக்கு பாரிய சேதங்கள் கிடையாது, ஆனால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே ஈரான் தன்னுடைய இறையாண்மை விவகாரத்தில் இது எங்க ஏரியா, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் கேட்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இதனால தான் ஏற்கனவே ரஷ்யாவினுடைய உயர் பாதுகாப்பு சபையின் துணைத் தலைவர் 2 நாட்களுக்கு முன்பதாக பேசும்போது, ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இல்லை, ஆனால் ஹொர்முஸை கண்ட்ரோல் பண்ணலாம் என்கிற அந்த விவகாரம் அணு ஆயுதத்தை விட ஈரானிடம் இருக்கக்கூடிய ஒரு பாரிய பவர் என்பதை சொல்லியிருந்தார். அந்த பவர் தான் ஈரான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா பயணித்திருக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தின் போது இருநாடு தீர்வுதான் பாலஸ்தீனத்திற்கு தீர்வு அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இன்றைக்கு இது வரவேற்பை தருவதற்கு பதிலாக பட்டு கேவலமாக சர்வதேச மட்டத்தில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்தியாவினுடைய நிலைப்பாடு ஏற்கனவே இந்தியாவினுடைய பாரம்பரியமாகவே பாலஸ்தீனம் என்பது தனி நாடாக இருக்க வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். நேரு காலத்தில் இருந்து இந்தியா இந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தாங்க. ஆனால் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி வந்ததற்கு பிறகு, குறிப்பாக இந்த 2-3 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய ஸ்டாண்டு பாலஸ்தீனத்திற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் மாறி இருந்தது. குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு பயணம் போயிருந்தார். ஈரான் மீதான தாக்குதல்களில் இந்தியாவினுடைய ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. 2 நாட்களுக்கு முன்பதாக கூட இஸ்ரேலிய பிரதமர், எங்களுக்கு மேற்கு நாடுகளுடைய ஆதரவு இல்லாட்டி என்ன, இந்தியா என்கிற ஒரு நண்பன் எங்களுக்கு இருக்கிறான் என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருந்தது. ஈரான்ல இந்தியா ஒரு துறைமுகத்தை கட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த துறைமுகத்திற்கு கடந்த ஆண்டு நிதி ஒதுக்கியவர்கள் இந்த ஆண்டு நிதி ₹1 கூட ஒதுக்கல. ஈரான் எப்படியுமே இஸ்ரேல் அடிச்சிருவான், அமெரிக்காவும் அடிச்சு நொறுக்கிடுவான், ஈரான் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஈராக் மாதிரி ஆயிரும், எனவே எதுக்கு இவங்களோட நட்புன்ற மாதிரி அவங்க ஒதுங்கி இருந்தாங்க. ஆனால் யுத்தத்தில் ஈரான் ஜெயிச்சதோட உடனே ஈரான் பக்கம் போனது மட்டுமல்லாம ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்திற்கு ஆட்களை அனுப்பியது. இப்படி திருப்பி நாங்க உங்க ஆள் தாங்க, நாங்க சும்மா அது இஸ்ரேல் பக்கம் போயிட்டோங்கிற மாதிரி காட்டுவதற்கு ட்ரை பண்றதை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்தோனேஷியா போனவர்
பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்குரியது, அவங்க தனிநாடாக இருக்கணும், இஸ்ரேலுக்கு பக்கத்தில் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு இருக்கணும், அதுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் பேசி இருக்கிறாரு. ஆனாலும் இஸ்ரேலோடு இவர்கள் இணங்கி போனார்கள். அதில் ஏற்பட்ட தோல்விதான் தற்போது இந்த வருத்து வருவதற்கான காரணமாக இருக்கிறது என்பதை பல ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் ஏற்கனவே மோடியினுடைய அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலை கடுமையாக விமர்சிக்கிற வகையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், பல தீர்மானங்கள்ல வாக்களிக்காமல் ஒதுங்கி கொண்டார்கள். சரியா இருந்தா இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கணும், ஆனா அவங்க வாக்களிக்காமல் ஒதுங்கி கொண்டார்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக இந்த மாதிரி தான் மோடியினுடைய அரசு செயல்பட்டு வந்த நிலையில தான் இதை கண்டித்து இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கலாம், மற்ற தலைவர்களாக இருக்கலாம், மம்தாவுல இருந்து அத்தனை பேருமே மிக கடுமையாக இந்தியாவுடைய இந்த ஸ்டாண்டை விமர்சித்து கண்டிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு வந்து நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அப்படின்னு சொல்லி மோடி பேசி இருக்கிறாரு. இது தோல்வியின் பின்னால், இஸ்ரேல் தோல்வி அடைந்ததற்கு பின்னால் மீண்டும் ஈரானை நெருங்குவதற்காக இந்தியா எடுக்கும் ஒரு ஆயுதமாகத்தான் பார்க்கிறார்கள் ஆய்வாளர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க நினைச்சது முழுக்க இஸ்ரேலோட சேர்ந்து நம்ம அந்த மாதிரி ஆகிறோன்னு. அதனால இந்தியாவுக்குள்ள அவ்வளவு காரியங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து வருகிறது, அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது வந்து நடிக்கிறாரு என்பதை சர்வதேச ஆய்வாளர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் லெபனானுடைய இஸ்ரேல் எல்லை கிராமங்களில் இருக்கக்கூடிய கிறித்தவ கிராமங்கள், கிறித்தவ நகராட்சி உள்ளூராட்சி மன்றங்களுடைய மேயர்கள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன கூட்டறிக்கை என்று சொன்னால், ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தன்யாகு 2 நாளைக்கு முன்பதாக லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருக்கக்கூடிய லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய கிறித்தவ கிராமங்கள் இஸ்ரேலோட சேரணும் என்று விரும்புகிறாங்க, அவங்க இஸ்ரேலாக மாறணும் என்று விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்லி இருந்தாரு. அந்த கம்பி கட்டுற கதை தான் அதுங்கிறத சொல்லும் விதமாக இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் ஒருபோதும் இஸ்ரேலோடு இருக்க விரும்பலை, எங்களுக்கு லெபனானாகத்தான் நாங்கள் இருக்கணும், நாங்கள் லெபனானில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இஸ்ரேலோட நாங்கள் எதுக்கடா போய் சேரணுங்கிற விதமாக நாங்கள் லெபனானியர்களாகத்தான் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய கன்னத்தில் 2 அரைஞ்ச மாதிரி இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே பொய் பொய் பொய், இஸ்ரேல் என்றாலே பொய், யூதர்கள் என்றாலே பொய்யர்கள், ஜியோனிஸ்டுகள் என்றாலே பொய்யர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக ஆகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.